ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஐயாட்ட சொல்லுங்க. ஏய், நீ ஆபீஸ் தேடி போய் பிரச்சனை சொன்னாலே காது கொடுத்து கேட்க மாட்டானுங்க. இப்போ இவனுங்களாவே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் பில்டப் பண்ணு. ஐயா, தர்ம சாசனத்துக்கு பொதுவா, சத்தியமா நீதி தேவதைக்கு பொதுவா வெள்ளக்காரன் காலத்துல இருந்தே இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். அதனால அதை எங்களுக்கு திருப்பி கொடுங்க தானையா கேட்கிறோம். ஏய், யார் இடத்த யாரா காலி பண்ண சொல்றது? ஜாக்கிரதை. சும்மா இருங்க. முதல்ல இந்த இடம் யாருதுன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயா, அந்த நிலத்தை முறையா குத்தகை எடுத்திருக்கிறது நானு. மதரசா நடத்திட்டு வரையா. சின்ன பிள்ளைங்க படிக்குது. இப்ப திடீர்னு காலி பண்ண சொன்னா குழந்தைங்க கஷ்டப்படாதுங்களா? இது உங்க இடங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? என்ன ஆதாரம்? இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறத புதைபொருள் ஆராய்ச்சி பண்ணியா நாங்கள் நிரூபிக்க முடியும்? கலெக்டர் சும்மா இருந்தாலும் பியூர் சவுண்ட் விடுறையா? ஆமா ஐயா, இதா இருக்குது குத்தகை பத்திரம். நீங்க தான் அந்த பிரச்சனை சுமூகமா தீர்த்து வைக்கணும். ஒப்பந்த பத்திரம். அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் வண்டிக்காரன் தெரு 18ஆம் நம்பரில் வசிக்கும் ஜமால் அவர்களுக்கு கோவில் நிலத்தை எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். அதாவது மேற்கூறியவற்றை இந்த ஊர்கோவில் தர்மகர்த்தாவாகிய நான் நம் ஊர் மக்களின் சார்பாகவும் பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பதிவு செய்து கொடுத்து உறுதியளிக்கிறேன். இந்த பத்திரத்தின்படி இந்த இடம் ஜமால் பாய்க்கு தான் சொந்தம். இனிமே ஊர்க்காரங்க யாரும் இது விஷயமா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. பாத்தியில நீ போட்ட குண்டு என்ன வெடி வெடிக்குதுன்னு. அதுக்கு தானே குண்டே போட்டது. நாங்க பிரச்சனை பண்ணலங்க, அவங்க தான் கோயில் கடை மேல குண்டை போட்டாங்க. சார், நாங்க போடல சார். இவங்களே போட்டு நீங்க மேல பழிய போடுறாங்க. ஏங்க அதென்ன தேங்காய மாங்காய போட்டு போட்டுருக்கு. உங்க வாட்டுக்கு உங்க உலகத்தை எதையோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவங்ககிட்ட அது வேஸ்ட்டாக பேசிட்டு இருக்கேன். அது சரி. அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நான் 144 சட்டம் போட்டு போலீஸ் இங்கே போட வேண்டியிருக்கும். சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். 144 என்னப்பா அது? அதே வெள்ளைக்கார ஒரு நம்பர் போட்டு 4 லைன் எழுதி வச்சு போயிட்டா. அதை வச்சுட்டு இவனுக்கு ரொம்ப ஜனங்களை டார்ச்சர் பண்ணுறானுங்க. அது சரி, போலீஸ்காரர் முன்னாடியே கொண்டு போட்டா என்ன ஆகும்? போலீஸ்கார மேலேயே பாம்பு போட்டோம்னு வைய, அவனோட ஒரு நேஷனல் லெவலில் பெரிய லீடர் ஆயிரும்ல. அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். இதுவரை கவர்மெண்ட்டோ போலீஸோ உங்கள் ஊரில் உள்ள எந்த விதமான பிரச்சனையிலையும் தலையிட்டதில்லை. உங்கள் ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோன்னு சொன்னதுனால நாங்கள் விட்டு போகிறோம். இன்னொரு தடவை இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும், தெரிஞ்சுக்குங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றியா. எல்லாருக்கும் போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். போங்க. கலெக்டர் சொன்னதை கவனத்தில் வச்சுக்கோ. கோர்ட்டுக்கு போய் வக்கீல் பேசி கொடுக்க வேண்டியதான். அப்புறம் வார வாய்தா கலையணும். வேற என்ன நடக்க போகுதுவா? பொறுங்க, பதட்டப்படாதீங்க. அப்புறம் போலீஸ் நம்ம மேல பழி தூக்கி போடும். இப்போதைக்கு பொறுமையா இருப்போம். ஜமால் பாய் எடுத்து கூட கலெக்டர் நமக்கு சாதகமா தானே பேசியிருக்காரு. எப்படிங்க விடுறது? கோயில் தெருல அத்தனை கடை இருக்கும்போது ராவுத்தர் கடையை பார்த்து குண்டா போட்டிருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுங்க. வாப்பா, அதான் ராவுத்தர் கடையை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வீணா நம்ம ஏன் பிரச்சனை பண்ணணும்? இப்போதைக்கு இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவோம். இனிமே பிரச்சனை பண்ணாங்கன்னா யாரும்மா நீ? அத்தை, என் ஃப்ரெண்ட் அத்தை. செம்மக்கட்ட. எப்படி நம்ம ஐடியா? ஏமா, உங்க காலேஜ்ல இப்படிதான் விளையாடுவாங்களா? நீ எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? போ, போய் காஃபி கொண்டு வா. போ. காலம் கெட்டு போச்சுமா. என்னடா? காப்பி வேணுமா? காப்பி. யார் இந்த பொண்ணு? நம்ம பொண்ணு அலையக்கா தூக்கி இந்த சுத்துறா. பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு மேல போன? சரி, காப்பி போட்டு கொடுங்க, கொண்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுக்குறேன். அத்தை, இந்தம்மா காஃபி குடி. பரதாவை எடுத்துட்டு குடிமா. நாமெல்லாம் பொம்பளைங்க தானே, ஏன் வைக்கப்படுற? இல்ல அத்தை, நீங்க போங்க. அவ ரொம்ப கூச்ச சுபாவம். நான் கொடுத்துறேன். சரி.
எல்லாம் உன்னாலதான். மாட்டீங்களா? பேசிட்டீங்களா? என்னம்மா கிளம்பியாச்சா? ஹலோ ஹலோ ஐம் ஜிகே. என்ன தெரியுதுங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. உங்க ஃபேக்டரி விஷயமா நான் உங்களை மீட் பண்ணோம். அங்க வரலாங்களா? நீங்க வரணும் சார். நானே உங்களை பார்க்க வரேன். ஓகே சார், தேங்க்யூ. வரேன். ஓகே ஓகே ஓகே. எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு போய் ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்ச அடி. ஏய் டக்கல் சார். ஆமா. எதிர்காலத்துல நானே தோட்டக்காரனா உன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் வாட்ச்மேனா இருந்து போறேன். ஆனா நீயே தோட்டத்துக்கு தெரிஞ்சுக்கும் போது நான் வாட்ச்மேனா இருந்தா தப்பே இல்லைங்கிறேன். ஆமா, என்ன திடீர்னு எதிர்காலத்தை பத்தி இப்படி உனக்கு கற்பனைகள்? ஐயா, ஜிகே பஞ்சாயத்து பண்ணி அந்த உசேன் பாயும் சுந்தரம் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து மூடி கிடக்கிற ஃபேக்டரியை திறக்க போறாங்க. அவங்க ஃபேக்டரியை திறந்துட்டாங்கன்னா ஓன் ஜோலி முடிஞ்சு போகும். யார் ஜோலியை யார் முடிக்க போறான்னு பார்க்கலாம். என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணுவோம்ல. என்ன பண்ண போற? பண்ணுவோம்ல. ஏய், வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கணும். சரி, பிரச்சனை இல்லாம பிளைனா இருந்தோம் ஏன் போர் அடிக்க இல்ல புரியல. தண்ணி இப்படி விட்டோம்னு ஏன் தொலை தொலை விழுதுல. ஆமா, இது இப்படி அமைச்சு இப்படி இங்க போது பாத்தியா? அப்படி மூளை எப்பவுமே ஷார்ப்பா வச்சிருந்தோம் ஏன் அடிச்சு தூள் பண்ணிடலாம். பண்ணு பண்ணு. வணக்கம் சார். நீங்க ஃபேக்டரி திறக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க. ஆமா தம்பி, ஃபேக்டரி மேல கேஸ் நடக்குது. ஃபேக்டரி திரும்ப ஓபன் பண்ணா அந்த கேஸ் பெருசாயிடும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்களாம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்க, நான் ஃபேக்டரி ஓபன் பண்றேன். அவரை ஏத்துக்கிட்டு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு அங்கே வந்தீங்க? போங்க, அங்க போய் வேலை கேளுங்க. போங்கடா, போங்க. நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டானா அவன்? சார், அவர் எங்களை வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு சார். ஆனா ஃபேக்டரி கேஸ் விஷயமா அவரை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு சார். இது எந்த விதத்துல நியாயம் சார்? அதுவும் இல்லாம அந்த ஃபேக்டரி முழுசா அவரே எடுத்துன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. ஃபேக்டரியை திறந்தா தானடா அதிகாரம் பண்றதுக்கு. ஃபேக்டரியை திறக்காம விட்டா டேய் போடங்க. நம்ம வக்கீல்கிட்ட போய் ஃபேக்டரி திறக்கிற விஷயமா எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லு. போ 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 போ. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போனாங்க, ட்ரெயினில் போனாங்க, பஸ்ஸில் கூட போனாங்க. ஒரு மனுஷன் பஸ்ஸில் போகிறது கூட தலைமை செய்தியாச்சு. ஆனால் ஏதாவது நடந்ததா? ஏன்? எல்லாம் இதுதான். இந்த பிரித்து எடுத்துங்க. ஓகே அப்பு, சத்தியமா சொல்றேன், அந்த மகாபாரத சேனி உன்ட பாடம் கத்துக்கிறமாப்பா. ஏய், இந்த இதிகாச உதாரணம்லாம் சொல்லி என்னுடைய மாடர்ன் நாலேஜை இன்சல்ட் பண்ண. அப்புறம் ஏன் நீ காசு கொடுத்து லாதி பண்ற? என்னடா அறிவுலாம் பேசிட்டு அவனுக்கு ரெண்டு ஒற்றுமையாக தொழில் பண்ணானுங்கன்னா நான் இந்த மாளிகையில் குடியிருக்க முடியுமா? கரெக்ட். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் உனக்கு என்னால் என்னென்ன உதவி வேணுமோ அத்தனையும் செய்கிறேன். ஆனால் என் உயிரை தவிர. அப்புறம் எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா பணம் வேணும். 1.5 லட்சமா? 1.5 லட்சம் இல்லைங்க, 1.5 லட்சம். 10 நிமிஷம் வந்து படம் காமிச்சிட்டு போகிறேன். அவனுக்குலாம் கட்டு பணம் கொடுக்குறீங்க. அவன் படம் கட்டானே பாடி லாங்குவேஜ்ரா. அவன் இல்லைன்னா வேலை நடக்குமா? இங்கே பாருங்க, நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அவங்க 2 பேத்துக்கு நீங்க செய்த துரோகம் இருக்கு பாருங்க, அத்தனையும் ஃபிளாப்பில ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். எப்போ வேணாலும் ஓபன் பண்ணி விட்டுருவேன். பணம் கேட்டு கெஞ்சறியா இல்ல மிரட்டறியா? அந்த கர்மத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏங்க, இந்த நாய் இருக்குல்லங்க, எலும்பு போட்டா வாலாட்டம், எட்டி முடிச்சா கடிக்கும். நான் வாலாட்டுறதா கடிக்கிறாரு நீ தாங்க முடிவு பண்ணணும். ஆனா அதே நாய் லைசன்ஸ் இல்லாம தெருவில் சுத்திட்டு இருந்ததுன்னா கார்பரேஷன் லாரியை தூக்கிட்டு போய் சைலண்டை வச்சு கொண்டுருவாங்க. அப்ப இந்த நாயின்றீங்களா? நாட்டு நாயிடா, காசு கேட்டது காம்பவுண்ட் மதிக்காத. இங்க பாருங்க, ஜாக்கிரதையா சொல்லுங்க. பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? ஏங்க இங்க பாருங்க, பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? போடா. ஏங்க பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? போடா. ஏங்க 25 வருஷம் பழக்கம்ங்க. ஏங்க நீயும் பழக்கம் போடா. பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? போடாங்கற